அப்பெண்டிக்ஸுங்கிறது இப்போ நம்ம தொண்டையில் டான்சில் 2 பக்கம் இருக்கு இல்லையா, 2 பக்கமும் நீங்கள் கண்ணாடியில் அப்படி வாய் திறந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு ஹெமி சர்க்கிளாக ஒரு பாதாம் மாதிரி ஒரு 2 சைடில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, அது ஒரு நிணநீர் கட்டி தான் அது எங்கள் குடலில் பெருங்குடலும் சிறுகுடலில் இருந்து பெருங்குடல் ஆரம்பிக்கிற இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனுஷன் வந்து ஆடு மாடு மாதிரி புல்லுகளெல்லாம் மேய்ஞ்சி தலையும் போது, சமைச்சு சாப்பிடாத போது, பச்சை காய்கறிகளில் உள்ள செல்லுலோஸ் என்கிற அந்த பச்சையத்தை வந்து ஜீரணிக்கிறதுக்கு செல்லுலேஸ்ங்கிற ஒரு என்சைம் சுரந்தது. அதுதான் அந்த இடத்துல இருந்து சுரந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அது வந்து நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தவரை யூஸ் இல்லாமல் அப்படியே வெஸ்டீஜியல் ஆர்கன் அது வந்து ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு உறுப்பாக மாதிரி சுருங்கி போச்சு. ஒரு அப்பெண்டிக்ஸ்னால் என்னது? இப்போ புக்ஸ்லாம் எழுதும்போது நீங்கள் புக்கெல்லாம் எல்லாம் எழுந்து முடிஞ்சவரை அப்பெண்டிக்ஸ்னு பின்னால் கொஞ்சம் ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு தொட்டக்குறை இருக்கிறத போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒட்டிக்கிட்டு கிடக்குது. இது எதுக்காக கிடக்குது? நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு, டாக்டர்களுக்கு வேலை கொடுக்குறதுக்காக தான் கிடக்குது. மற்றபடி சர்ஜரி படிக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை இருக்காது, அது ஒரு காரணம். நமக்கும் சும்மா ஜாலியாக தெரியுமா, கண்டதெல்லாம் தின்னுட்டு அலைவா, திடீர்னு ஒரு நாளைக்கு வயிற்று வலி வந்தால் தான் தெரியும் அப்பெண்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்மளை இப்படி சொல்லி முடிச்சு விட்டேன்ட்டு. அதனால் இந்த 2 காரணத்துக்காக தான் இருக்குது, தவிர மற்றபடி காக்கும் வேலையே கிடையாது. தொண்டையில் நமக்கு திடீர்னு வலி வருதில்ல, அந்த மாதிரி அங்கே வரும். அந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் ஏதோ ஒரு கிருமி போய் அங்கே தாக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த நோய் கிருமிக்கும் அங்கே உள்ள நிணநீர் ஓட்டத்தில் உள்ள அந்த செல்களுக்கும் உள்ள சண்டை தான் அந்த பிரச்சனை. யுத்தம் ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான். அப்போ அப்பெண்டிக்ஸில் ஒட்டிகிட்டு இருக்க இடத்துல கிருமி தொட்டுனால அப்பெண்டிக்ஸு புண்ணாயிட்டுனா அது பேர் அப்பெண்டிசைட்டிஸ்னு அர்த்தம். எனக்கு அப்பெண்டிக்ஸ் வந்துட்டு கிடையாது. அப்பெண்டிக்ஸ் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் அப்பெண்டிக்ஸ் இருக்குது. அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னா அதில் புண்ணாயிட்டுன்னு அர்த்தம். அது எப்படி மற்ற வயிற்று வலிக்கும் அதுக்கு வித்தியாசப்படுத்திக்கலாம்னா, அல்சர் வலின்னா இங்கே இருக்கும், ஸ்டமக்கு இறப்பையில் வர்றது தான் அல்சர் வலி, இங்கே மேல் வயிற்றில் இருக்கும். அப்பெண்டிக்ஸ் எங்கே இருக்குது? வலது பக்கம் இருக்குது. தொப்புளுக்கும் இந்த போன் இருக்குல்ல, எலும்புக்கும், இந்த 2க்கும் நடுவில் நீங்கள் ஒரு கையை வச்சு பார்த்தீங்கன்னா 2க்கும் மத்தியில் மெக்பேனிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் வலி இருக்கும். பொதுவாக முதல்ல வரும்போது எல்லாம் ஜென்ரலைஸ்டாக இருக்கும். வலி ஆரம்பிக்கும் போது எல்லாம் வயிறு முழுசும் எல்லாம் சுற்றி வலிக்கிற மாதிரி இருக்கும், எங்கன்னு சொல்ல முடியாது. மறுநாள் காலையில் ஒரு 6 மணி நேரம் கழிச்சிட்டுனா லோக்கலைஸ் ஆகி அந்த இடத்துல மட்டும்தான் வலி இருக்கும், தொட முடியாது, கடுமையான வலி இருக்கும். அது கிரேடு இருக்கலாம், சின்ன லேசான வலி இருக்கலாம், அதிகமான வலி இருக்கலாம். ஒரே நாளில் 6 மணி நேரத்துக்குள்ளேயே கூட சலம் வச்சு வெடிக்கக்கூடிய அளவு கூட அப்பெண்டிக்ஸ் போயிடலாம். திடீர்னு குளிர் காய்ச்சல் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சலம் வச்சுட்டுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ்னு சுத்த உள்ள ஸ்ட்ரெஸ்கள் எல்லாமே ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா புண்ணாயிரும். அந்த மாதிரி கண்டிஷனில் சர்ஜரி சொன்னாங்கன்னா அப்படின்னு ஏற்றுக்கணும். அது என்ன, மறுநாள் காலையில் கல்யாணம் இருந்தால் கூட கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. பெர்ஃபரேஷன் ஆகி உள்ளே போச்சுன்னா பெர்ஃபரேட்டிவ் பெரிட்டோனைட்டிஸ்னு குடலில் எல்லாம் ஒட்டி அங்கங்கே சலம் பரவிட்டுனா அது ஒரு பெரிய சீரியஸ் காம்ப்ளிகேஷன். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஃபீவர், ஹை ஃபீவர், அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை ஆச்சு, உள்ள கலெக்ஷன் அதிகமாகிட்டு சலம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஓட்டையை போட்டு அந்த சலத்தை மட்டும் வடிகிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விடுவாங்க. அதை ஒரு 10 நாளில் ஹை ஆன்டிபயோட்டிக், ஒரு நாளைக்கு 1000-1500 ரூபாய்க்கு ஆன்டிபயோட்டிக் மட்டும் போட்டு குளுக்கோஸிலே வச்சுருந்து சாப்பிட முடியாமல் வாய் வழியாக ஒன்று கொடுக்காம வச்சு அதை குணமாக்கிட்டு திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து இன்டர்வல் அப்பெண்டிசெக்டமி அப்பவும் ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்கணும். 2 ஆப்ரேஷன் ஆயிரும். அது மைல்டாக ஒரு வலி இருக்குது, ஒரு பரீட்சை இருக்குது, 4 நாளில் பரீட்சை இருக்குது அப்படின்னா ஐவி ஆன்டிபயோட்டிக் நரம்பில் ஊசி போட்டு குளுக்கோஸில் மருந்து போட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அதிலே நீங்கள் சமாளித்து அந்த இடத்த டைட் ஓவர் பண்ணி போயிடலாம். ஆனால் 180% திரும்ப தான் அந்த வலி வரும். அதனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு திடீர்னு படிப்பு முடிப்பான், ஃபாரின் போயிடுவான், அங்கே வலியில் வந்து துடிச்சு கிடப்பான். அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணால் அங்கே கஞ்சி கொடுக்க ஆள் இருக்காது. வெளிநாட்டில் கம்பெனியில் அவன் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், இவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அப்படிலாம் ஒரு ரெக்கரண்டாக பெயின் வருதுன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் வந்து ஆப்ரேஷன் தான் அதுக்கு. மறுபடியும் அது கிரேடு எப்படி திடீர்னு வலி வருது, ஃபீவர் வருது, ஹை ஃபீவர் வருதுனாலே வலது பக்கம் வலினாலே நீங்கள் அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்பெண்டிசைட்டிஸ் தான். ஒரு ஸ்கேன் எடுத்தால் தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதான். இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் சொல்கிறத ஆமாம் நீ கேட்டுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னா 60,000 ரூபா 70,000 ரூபா செலவானே என்னால் முடியல அப்படின்னா கிரவுண்டுக்கு போனால்
பக்கத்துலேயே நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, எக்ஸ்பர்ட்டாக லேப்ராஸ்கோபிலே பண்ணி தந்துடுவாங்க. ஒரு 3 நாளில் வீட்டுக்கு வந்துடலாம். இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் அதுக்குரிய வழியும் இருக்குது. எப்படியோ டாக்டர் சொல்கிறத கேட்டுக்குங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் காரணம் கிடையாது இதுக்கு. ஏன்னா சிறுகுடலும் பெருகுடலும் சேர்கிற இடத்துல மலைக்குடல் அது, அந்த இடத்துல நிறைய கிருமியாக தான் இருக்கும். நமக்கு தொண்டையில் வலி வர்றது காரணம் தெரியுமா? காற்று படுது, காற்றில் உள்ள தூசி கிருமிகள்லாம் உள்ளே போகுது, அந்த இடத்துல ஒரு பிளாக்கு. எங்கடா போகிறான்னு கேட்குறதுக்கு உங்கள் ஆள் 2 பேர் இருக்காங்க. அது சான்ஸில் நல்லது தான். அதே மாதிரி தான் குடலில் போகும்போது ஒரு கிருமி போய் அதில் புண்ணாக்கிட்டுனா மாட்டிக்கிடும். அதுக்கு அப்போ அது அப்பெண்டிக்ஸ் அப்படி நீளமாக கிடக்கும். மத்தியில் ஒரு கல் மாதிரி சில நேரங்களில் அடைப்பு இருக்கும். அப்பெண்டிக்குலோ லித்துன்னு சொல்லுவாங்க, கல் மாதிரி இருக்கும். அப்போ இந்த பக்கம் புண்ணானா அந்த சலம் வந்து குடலுக்குள்ளே வடிகிறதுக்கு இடமில்லை. அப்போ இந்த பக்கம் பலூன் ஆகி டிஸ்டலாக அந்த நுனியில் வந்து பலூன் அவுட் ஆகி 6 மணி நேரம் 8 மணி நேரத்திலே சலம் வச்சு வெடிச்சிடும். அது ஒரு சின்ன திசு தானே. அதனால் கண்டிஷனை பொறுத்து நம்ம நடவடிக்கை எடுத்துக்கணும். திரும்ப வருதுன்னா சர்ஜரி பண்ணிக்கணும். அது ஹோட்டல் ஃபுட்டு அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுமே நல்லதில்லை. சில உணவு வகைகள், பொரிச்ச உணவுகள் அது இதெல்லாம் போட்டு மட்டன் சிக்கன் அதெல்லாம் சில நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அப்புறம் நார்மல் ஃபுட்டுக்கு வரும்போது அந்த வலி வரலாம். நிறைய பேருக்கு அப்படி வரும். 1008 காரணம் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காரணம்னு ஒன்றும் இல்லை.